தினமும் அதிகாலை சிவபெருமான் கைலாய மலையிலிருந்து இறங்கி வந்து உலக மக்கள் அனைவருக்கும் படியளந்து விட்டு மாலையில் வீடு திரும்புவார். ஆனால் பார்வதி தேவிக்கு ஒரு முறை ஐயம் ஏற்பட்டது. இவர் உலக ஜீவன்கள் அனைவருக்கும் உணவளிக்கின்றாரா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு சிறு எறும்பை போட்டு அது தன் முந்தானை முனைப்பில் கட்டிக்கொள்கிறார்கள் பார்வதி. அன்றைய தினம் தன் பணியை முடித்து கொண்டு கைலாய மலைக்கு திரும்புகின்றார் சிவபெருமான். அப்பொழுது பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்கிறார், ஐயனே, தாம் இன்று அனைவருக்கும் படியளந்து விட்டீர்களா என்று கேட்க, ஆம் பார்வதி, நான் இன்று அனைவருக்கும் படியளந்து விட்டேன், வேண்டுமென்றால் சோதித்துப்பார் என சிவபெருமான் கூற, பார்வதி தேவி, இல்லையே, தாங்கள் ஒரு ஜீவனுக்கு மட்டும் உணவளித்திருக்க மாட்டீர்கள் என தன் முந்தானை முனைப்பில் இருந்த பாத்திரத்தை எடுத்து திறந்து பார்க்கின்றார். அதில் அரிசி பருப்புகள் இருக்கின்றன. அதை அந்த எறும்பு சாப்பிட்டு கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் பார்வதி தேவிக்கு, ஐயனே, நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என கூறுகின்றார் பார்வதி. ஓம் நம சிவாய.